பெற்றோர்களே கவனமாக இருங்கள். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. மாணவர்களே அதுபோன்ற உங்களுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். உங்களை படைத்த இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சார்ந்திருக்கிற சமுதாயம் தாழ்ந்து போகாமல் உங்கள் கரங்கள் தூக்கி பிடிக்கின்ற கரங்களாக உங்கள் கரங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சமூக அக்கறை கொண்ட மாணவனாக நீங்கள் வாழ்கிறீர்கள், வளர்கிறீர்கள். அதன் மூலமாக நீங்கள் உருவாகுவதன் மூலமாக இந்த சமுதாயமும் மனித குலமும் மேன்மை பெறும் என்று சொல்லி அதுக்கு அடுத்த இரண்டாவது பத்திரிகை செய்தி தீமைக்குள் வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த புனிதமிக்க மக்காவை விட, இந்த புனிதமிக்க ஹரமை விட, இந்த புனிதமிக்க ஹஜ் நாளை விட, ஹஜ் மாதத்தை விட ஒரு மனிதனுடைய சுயமரியாதை புனிதமானது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய சுயமரியாதை புனிதமானது என்று சொன்னார்கள். சற்று முன்பு பேசியவர் சொன்னார், ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இப்னு சௌதா கருப்பின் மகனே என்று சொன்னார்கள். எப்பொழுது சொன்னார்கள் தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை வருவதற்கு முன்னால் சொல்லியிருந்தால் அது ஐயாமுல் ஜாஹிலியா என்று அதை துடைத்தெறிந்திருக்கலாம். இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்னு சௌதா கருப்பின் மகனே என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஹஸ்ரத் பிலாலுடைய நெஞ்சம் கலங்கித்தான் போனது. நெஞ்சம் கலங்கி போனது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹஸ்ரத் பிலால் அவர்களே, பிலால் அவர்களே, இதோ என் முகத்தை நான் பூமியிலே வைக்கிறேன், உங்கள் காலால் என் கன்னத்தில் மிதிகள் என்று சொன்னார்கள். உங்கள் காலால் என் கன்னத்தில் மிதிகள் என்று இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியது இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமிக்க ஹஜ்ஜை விட, அரஃபா தினத்தை விட, இந்த மக்காவை விட ஒரு மனிதனுடைய முஸ்லிம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஒரு மனிதனின் சுயமரியாதை புனிதமானது என்று சொன்னார்கள். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்திலே எவ்வளவு பெரிய திருவக்கரை என்ற ஊரில் பூபதி அம்மாள் என்ற பெண் அங்க இருக்கிற காவல் நிலையத்திலே புகார் மனு அளிக்கிறார். என்ன புகார் மனு தெரியுமா? யாராவது பத்திரிகை படித்திருக்கீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மனைவி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கா. அவ சொல்றா, என் கணவர் வெள்ளையின் ஒரு கல்குவாரியில வேலை பார்க்கிறார். எனது கணவர் வெள்ளையன் கல்குவாரியிலே வேலை செய்கிறார். அவர் அங்கே இரும்பு பொருளை திருடியதாக குற்றம் சாட்டி என்னுடைய கல்குவாரியுடைய உரிமையாளர்கள் துரை, சுரேஷ், பிரவீன் என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் என் கணவனை என் கண்ணு முன்னாலே அடித்து உதைத்து கோரியினுடைய பின்புறமாக கொண்டு சென்று என் கண் முன்னே உட்கார வைத்து மனிதனுடைய மலக்கழிவை சட்டியிலே வைத்து தின்னடா என்று மிரட்டினார்கள். அவர் தின்ன மறுத்த போது கம்பால் பலமாக அடித்து மனைவி முன்பாகவே அவர் தன்னுடைய சித்திரவதை தாங்க முடியாமல் அந்த மலத்தை எடுத்து தின்றிருக்கான். கற்பனையில் கூட செய்து பார்க்க முடியாத நாம் பெற்றிருக்கிற பச்சிலம் குழந்தை சமயத்தில் மனித கழிவை ஏற்படுத்திடும். அது கையில தொட்டிட்டு வாயில வச்சிடக்கூடாது. தாய் அடுப்பில் வந்து சட்டி கருகிற நேரத்தில் தாளிச்சு போட்டிருப்பா. பிள்ளை வாயில மலத்தை வைத்து விடக்கூடாது என்பதற்காக ஓடோடு இந்த போட்டிருக்கிற பாத்திரத்தில் கருகினாலும் சரிதான், பிள்ளை வாயில வைத்து விடக்கூடாது என்பதற்காக அப்பாவி குழந்தைகளுக்கு கூட அனுமதிக்காத மனிதன் மிருகம் போல செயல்படுகிறான். பார்த்தீங்கன்னு சொன்னான், மனித மலத்தை எடுத்து அதுவும் அவனுடைய கட்டிய மனைவி முன்பாக ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் முக்கியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. எப்படி தெரியுமா? உஹது போர் முடிந்து உஹது போர்க்களத்திலே நபி தோழர்களாம் எதிரே வந்து கொண்டிருக்கிறார்கள். போர் முடிந்து எதிரே வருகிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெண் ஹம்னா பின் ஜஹ்ஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழி பெண்மணி எதிரே வருகிறார். அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, ஹம்னாவே, போர்க்களத்திலே உமது சகோதரன் கொல்லப்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள். இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டார்கள். உனது தந்தையும் கொல்லப்பட்டான் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஹம்னாவே, போர்க்களத்தில் உமது கணவர் முஸ்அப் பின் உமைரும் கொல்லப்பட்டார் என்று சொன்னார்கள். கண்ணெல்லாம் கலங்கியது. கண்கள் கலங்கி அப்படியே கண்ணீர் ததும்பி நிற்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனைவி தன் கணவனிடத்திலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறாள். கணவனை நீங்காத இடத்தில் பெற்றிருக்கிறாள். வேற யார் செத்தாலும் அவளுக்கு இஸ்லாம் பரிகாரம் சொல்லல. ஆனால் மனைவி கணவன் இறந்து விட்டால் இத்தா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாசமும் நேசமும் பல நாட்கள் இருட்டறைக்கிலே உட்கார்ந்து அசை போடுகின்ற அளவுக்கு பாசம். அவள் முன்னாடி அந்த கட்டிய கணவன் முன்னாடி அந்த மனைவியை உட்கார வைத்து இவன் பெய்த அந்த கழிவை எடுத்து சட்டியில வைத்து தின்னடா என்று அவன் தின்கிற காட்சியும்
செல்லுல வீடியோ எடுத்திருக்கான்னு சொன்னால் எவ்வளவு வக்கிர புத்தி நாட்டில் இருக்கிறது. இந்த நாட்டு சட்டம் மயிரையாடா புடுங்க முடியும். என்னடா சிவனி மயிறு, அவன் என்னடா தண்டிப்ப? ஒன்னும் தண்டிக்க மாட்டா, தண்டிக்க மாட்டேன். மனிதன் பண்படாத வரைக்கும், அவன் மனதளவிலே பண்படாத வரைக்கும் நாட்டில் மிருகங்கள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள். சட்டம் ஒன்றும் செய்த தவறுக்கு தான் தண்டனை கொடுக்குமே ஒழிய அவன் இது போன்று செய்வதற்கு இஸ்லாம் போன்ற மார்க்கம் அனுமதிக்குமா? இவன் எப்படிப்பட்ட சமூகமாக அவனை பார்த்திருந்தால், அடிமை சமூகமாக பார்த்திருந்தால் இந்த அளவுக்கு துணிந்திருப்பான். இதே போன்று திண்ணியத்தை இதற்கு நடந்த திண்ணியம் என்ற இதே மாதிரி ஒரு ஊர்ல இதே போன்று மனித கழிவை எடுத்து சட்டியில் வச்சு சாப்பிட வச்சான், தட்டில் வச்சு சாப்பிட வச்சான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நான் அந்த சமூகத்தை, அடிமைப்பட்டிருக்கிற சமூகத்துக்கு அழைப்படுகிறேன். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியார் என்றும் திருத்துவர் என்றும் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். கருப்பனை விட வெள்ளியவன் சிறந்தவன் அல்ல, வெள்ளையனுடைய கருப்பன் சிறந்தவன் அல்ல. உங்களில் இறையச்சம் கொண்டவன் நான் சிறந்தவன் என்று வழிகாட்டிய இஸ்லாம், அந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இது போன்ற தீய காரியங்களை செய்களை எதிர்த்து போராடுகின்ற துணிவு நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை பொறுத்து வரும். இல்லை என்று சொன்னால் உங்கள் சமூகம் உங்களை தாழ்ந்த ஜாதியாக உங்களை சுட்டி காண்பிக்கின்ற காரணத்தினால் அவனை எதிர்த்து போராடுகின்ற தைரியம் உங்களுக்கு வராது. இது போன்று முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் செய்திருந்தால் முஸ்லிம் சமூகமே அவனை வேற இருக்கும். இந்த பூமியில் வாழ்வதை அவனை கொன்றுவிட்டு அவன் சிறைச்சாலை அனுபவிப்பதான் மேலென்று போயிருப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய சுயமரியாதை தான் மக்கா நகரை விட, அரசாவை விட, ஹஜ்ஜி தினத்தை விட புனிதமானது என்று இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த காரணத்தினால்